தேவன் ஏன் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக மனஸ்தாபப்பட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின். இந்த இதில் நம்ம பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஆண்டவர் என்ன நினைக்கிறாரு, இந்த உலகத்தில் மனுஷனை உண்டாக்கணும்னு சொல்லி உருவாக்கிட்டாரு அப்படிங்கிறத நம்ம முதல்ல பார்த்தோம். இப்போ ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் 26, 27, 28 அந்த 28ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்லியிருக்காரு, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி பூமியை கீழ்ப்பிடித்து அப்படி சொல்லிட்டு நீங்க அதை ஆண்டு கொள்ளுங்கள்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் ஆண்டவர் 31ஆம் வசனம் சொல்லுது, தேவன் தாம் உண்டாக்கின எல்லாவற்றையும் பார்த்தார், அது மிகவும் நன்றா இருந்தது. அப்போ இன்க்ளூடட் மேனும் இன்க்ளூடட் தான், மனுஷனும் இன்க்ளூடட். அவங்கள பார்த்துட்டு மிகவும் நல்லா இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சாரு. அதுக்கப்புறம் ஆண்டவர் என்ன பண்றாருன்னா 2ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது அந்த அந்த தோட்டத்துக்குள்ளாலேயே 2 மரங்களை வளர விடுறாரு. ஒன்று நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம், இன்னொன்று ஜீவ விருட்சம். அப்போ 2 விருட்சத்தை வளர விட்டுட்டு மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைக்கிறாரு. வச்சுட்டு என்ன சொல்றாருன்னா, ஆதாம்கிட்ட சொல்றாரு, நீ சகல விருட்சத்தின் கனியும் புசிக்கலாம், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், புசிக்கும் நாளிலே நீ சாகவே சாவாய் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆதாம் கிட்ட. அப்போ அதுக்கப்புறம் தான் ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவர் பார்க்குறாரு ஆதாமுக்கு ஏற்ற துணை இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவர் தோட்டத்தில் பார்க்குறாரு. அதுக்கப்புறம் மிருகங்கள் எல்லாத்தையும் படைக்கிறாரு. எல்லாவற்றையும் படைத்து ஆதாம்கிட்டே கொண்டு வராரு. கொண்டு வந்து இது எல்லா பேர்களையும் போடுறதுக்கு ஆதாம் கிட்ட கொடுக்குறாரு. அப்போ ஆதாமுக்கு பார்த்தா ஏற்ற துணை இல்லை. அதனால ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, ஆதாமுக்கு ஒரு துணையை கொண்டு வரணும்னு சொல்லி அவனுக்கு அயர்ந்த நித்திரையை உண்டாக்கி அவனுக்கு விலா எலும்பை எடுத்து சதையினால் அதை அடைச்சிட்டு ஆண்டவர் ஏவாளை உண்டு பண்ணி ஆதாம் கிட்ட கொண்டு வராரு. இப்போ இந்த ஏவாள் இந்த மனுஷியை பார்த்த உடனேயே ஆதாம் என்ன பேர் போடுறான் அப்படின்னா, இவள் என் மாம்சத்தின் மாம்சமா இருக்கிறாள், இவள் மனுஷனில் எடுக்கப்பட்டபடினால் மனுஷி எனப்படுவாள் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பேர் போடுறாங்க. அப்போ இது வரைக்கும் தோட்டத்துல ரொம்ப அழகா இருக்குது. இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அந்த தோட்டத்துல ஒரு பாவம் வருது. அந்த பாவம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கீழ்ப்படியாமை. இப்போ ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல சொல்லியிருக்கு, சகல காட்டு மிருகங்களிலும் சர்ப்பம் தந்திரமுள்ளதா இருந்தது. ஸ்திரீ சர்ப்பத்தின் வஞ்சகத்தில் விழுந்து அந்த பழத்தை, அதான் நன்மை தீமை அறியத்தக்க பழத்தை பறித்து சாப்பிட்டால் தன் புருஷனுக்கும் கொடுத்தாள். அப்படி பார்க்கும்போது இந்த ஏவாள் என்ன செய்யறா, சர்ப்பத்தோட பேச்சுக்கு, அதான் சாத்தானுடைய பேச்சுக்கு உடன்பட்டு ஒரு சந்தேகத்தை உருவாக்குகிறான் அந்த சாத்தான். அப்படி சந்தேகத்தை உருவாக்கணும்னாலே அவனுக்கு என்ன இல்லை, ஒரு ஸ்டெடினஸ் இல்லை. அந்த ஸ்டெடினஸ் இல்லாமல் இருக்கும்போது ஒரு சந்தேகத்தை உருவாக்கி அவன்கிட்ட பேசி 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 என்ன செய்தான், கன்வின்ஸ் பண்ணிடுறான். இந்த பழத்தை பறித்து என்ன செய்துடுறான், இவ சாப்பிட்டுட்டு பார்க்கும்போது அவளுக்கு கண்ணு திறக்கப்படுது. அவள் ஆதாம் கிட்டேயும் கொண்டு கொடுக்குறா. 2 பேரும் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லுது, அவர்கள் கண்கள் திறக்கப்பட்டது, அவர்கள் நிர்வாணிகள் என உணர்ந்து அத்தி இலைகளை தைத்து அரைக்கச்சிகளை உண்டு பண்ணினார். அப்போ என்ன செய்யறாங்க, அவங்களுக்காக ஒரு ஆடையை உண்டு பண்ணி அவங்க இருக்கிறாங்க. அவங்களுக்கு நிர்வாணம். அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவங்க ட்ரெஸ் இல்லாம தான் இருக்கிறாங்க. ஆனா அவங்க தேவ மகிமையினால நிறைந்திருக்கிறதுனால அவங்களுக்கு நன்மை தீமை என்னன்னே தெரியாது. தீமைனா என்னன்னே ஆண்டவர் சொல்லி கொடுக்க வேண்டாம்னு தான் நினைச்சிருந்தாரு. நன்மையானவைகளை மட்டுமே பேசிட்டு இருக்கணும்னு தான் நினைச்சிருந்தாரு. கடைசியில என்ன ஆகுது, இவங்க கீழ்ப்படியாமையினால இவங்க அதை அறிந்து கொள்ளுகிறாங்க. இவங்க அவங்களால முடிஞ்ச அளவுக்கு என்ன செய்யறாங்க, இலைகளை வச்சு தங்களை பொதிந்து பாதுகாத்து கொள்ளுகிறாங்க, நிர்வாணத்தை மூடிக்கொள்ளுகிறாங்க. இப்ப பார்த்தா ஆண்டவர் அவங்ககிட்ட என்னைக்கும் பேசுற மாதிரி பேசுறதுக்கு வராரு. 3ஆம் அதிகாரம் 9, 10 ஆகிய வசனங்களை பார்க்கும்போது, நீ எங்கே இருக்கிறாய், நான் நிர்மாணியா இருப்பதனால் பயந்து ஒளித்து கொண்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆதாம் சொல்றான். பயந்து ஒளிச்சிட்டு இருக்க அப்படின்னு சொன்னா, அந்த பாவம் செய்து ஒளித்து கொண்டிருக்கும் போது ஆண்டவருடைய பிரசன்னத்துல அவங்களால என்ன செய்ய முடியல, வர முடியல, வராம ஒளிச்சிட்டு இருக்காங்க. அப்போ ஆண்டவர் கேட்கிறாரு, யார் உன்கிட்ட நீ நிர்வாணின்னு சொன்னது, நான் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்ன பழத்தின் கனியை சாப்பிட்டாயோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அப்போ இந்த இதை கேட்ட உடனே ஆமா சாப்பிட்டேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன நடக்கு பாருங்க, இந்த கீழ்ப்படியாமையை தொடர்ந்து ஆண்டவர் கேட்ட கொஸ்டினை கேட்ட உடனே ஆண்டவர் என்ன தெளிவா கொஸ்டின் கேட்க, நீ இந்த பழத்தை சாப்பிட்டியா அப்படின்னு கேட்டா எஸ் அல்லனா நோன்னு சொல்லி இருந்திருக்கணும்.
இவன் உடனே என்ன செய்யறான்னா அடுத்த ஒரு தவறுதலுக்கு உள்ள நிலைமைக்கு போறாங்க. 2வது பாவமாகிய குற்றம் சாட்டுதல். தவறை ஒத்துக்கொள்ளாத தன்மை. நான் தவறு செய்யல. அப்போ தவறை ஒத்துக்கொள்ளாத இந்த தன்மை என்ன செய்யுதான் குற்றம் சாட்டுறாங்க. யாரை குற்றம் சாட்டுறான்? ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 11லேருந்து 13 வரைக்கும் உள்ள வசனம். நீர் எனக்கு தந்த என் அந்த இவன் என்ன செய்தா? ஏவாள் என்ன செய்தா? எனக்கு இந்த பழத்தை தந்தா, நான் அதனால சாப்பிட்டேன். அப்ப நீங்க தந்ததுதான், அவ தான் எனக்கு தந்துட்டா, அதை நான் சாப்பிட்டேன் அப்படின்னு. அவகிட்ட கேட்ட உடனே, ஏவாள் கிட்ட கேட்ட உடனே ஏவாள் என்ன சொல்றா? சர்ப்பம் என்னை வஞ்சித்தது அப்படின்னு சொல்லிட்டு சர்ப்பத்தை பார்த்து கை நீட்டி குற்றம் சாட்டுகிறா. அப்போ நம்ம தவறு செய்தாச்சு. ஆண்டவர் என்ன சொல்லியிருக்காரு? நீ சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. அப்ப சாப்பிடாம இருந்திருக்கணும். சாப்பிட்ட பிறகு நீங்க சாப்பிட்டீங்களான்னு கேட்டா சாப்பிட்டேன் இல்லை சாப்பிடல சொல்லியிருக்கணும். இது அவங்க சொன்னாங்க சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றம் சாட்டுகிற ஒரு நிலைமைக்கு போறாங்களே தவிர அதுல அதை மீண்டும் மன்னிப்பு கேட்டு வரணுன்ற நிலைமைக்கு என்ன செய்யல? மனுஷனுடைய இருதயம் வரல. அப்ப இப்படி ஆகும்போது இது சாப்பிட்ட பிறகு திருப்பி ஆண்டவர் என்ன செய்யற? சாபங்கள் எல்லாம் கொடுக்குற. அதை வாசிச்சு பார்த்தா தெரியும். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 14லேருந்து 19 வரை உள்ள வசனங்களை பார்க்கும்போது ஆண்டவர் சர்ப்பத்தை சபிக்கிறாரு. அடுத்து ஏவாளுக்கு ஒரு சாபத்தை கொடுக்குறாரு, ஆதாமுக்கு சாபத்தை கொடுக்குறாரு. இதுக்கு அப்புறம் தான் இவளுக்கு ஆதாம் ஏவாள் என்று பேர் போடுறா. அதுக்கு முன்னாடி அவளுடைய பேர் என்ன? என் எலும்பிலிருந்து எடுக்கப்பட்டபடியால் அவள் மனுஷி. இப்போது அவளுக்கு பேர் என்ன? ஏவாள். ஏவாள்னா மீனிங் ஜீவன் உள்ளோருக்கெல்லாம் தாய். இந்த நேரத்திலையும் ஆண்டவருடைய கருணை இருக்குது, ஆண்டவருடைய கிருபை இருக்குது அவங்களுக்கு. ஆண்டவர் உடனே கோபப்பட்டு அவங்கள வெளியே துரத்தல. ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா அவங்களுக்கு தோல் உடைகளை கொடுக்கிறாரு. தோல் உடைகளை கொடுக்கிறார் அப்படின்னு சொல்லும்போது ஏதோ ஒரு மிருகம் அடிக்கப்பட்டு அந்த மிருகத்துக்கு அந்த தோலை வச்சுதான் ஏதோ உடை செய்து அவங்களுக்கு ஆண்டவர் போர்த்தி இருப்பாரு. அப்ப எது அப்படின்னு பார்க்கும்போது ஆட்டுக்குட்டி. ஏன்னா ஒரு பாவத்துக்கு நிவாரணம் கிடைக்கணும்னா ஒரு ரத்தம் சிந்துதல் உண்டு. அந்த ரத்த சிந்துதல் பழைய ஏற்பாட்டுல பார்க்கும்போது இனிஷியலே எதுல வருது? ஆட்டுக்குட்டி. அப்ப ஆட்டுக்குட்டியே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. இப்போ இந்த நேரத்திலையும் திருப்பி ஆண்டவர் வெளியே தள்ளுறாரு. ஏன் வெளியே தள்ளுறாரு அப்படின்னா, அழகா அந்த வசனம் சொல்லியிருக்கு, மனுஷன் நன்மை தீமை அறியத்தக்க விதத்தில் நம்மில் ஒருவனை போல் ஆனான். அவன் இனி என்ன செய்யக்கூடாது? அந்த ஜீவ விருட்சத்தையும் பறைத்து எண்டெண்டைக்கும் சாகாதபடிக்கு இருக்கக்கூடாது. அதனால அவன் கையை நீட்டி அந்த ஜீவ விருட்சத்தின் பழத்தையும் என்ன செய்திருவான்? பறிச்சிருவான். ஆண்டவர் சொல்லியிருக்காரு, இந்த உலகத்தை ஜெயித்து வருகிறவங்களுக்கு நான் என்ன கொடுப்பேன்? ஜீவ விருட்சத்தின் கனியை கொடுப்பேன். அதுதான் ஆண்டவர் ஃபைனலா சொல்லியிருக்காரு. அப்ப இதையும் அவன் பறிச்சு சாப்பிட அவன் என்னென்னைக்கும் அழிவில்லாம இந்த உலகத்துல இதுலயே இருந்துடக்கூடாது. அதனால ஆண்டவர் என்ன செய்யறாரு? அவனை வெளியே துரத்தி விடுறாரு. அங்க போனா அவங்களுக்கு என்ன செய்யுது? ஜெனரேஷன் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ ஆண்டவர் பலுகி பெருகி சொன்னது மாதிரி அவங்க என்ன செய்யறாங்க? பலுகி பெருகிற ஆரம்பிக்கிறாங்க. ஆரம்பிக்கும் போது ஆண்டவருடைய நோக்கம் என்ன? ஜெனரேஷன் பலுகி பெருகும் போது எப்படிப்பட்ட சந்ததியை உருவாக்கணும்? தெய்வ பக்தி உள்ள சந்ததியை உருவாக்கணும் அப்படின்னு. ஆனா இங்க எப்படி நடக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். அப்ப காயின் ஆபேல்னு 2 பிள்ளைங்க பிறக்கிறாங்க. இதுல காயின் எப்படி இருக்கிறான்? 2 பேருமே ஆண்டவருக்கு காணிக்கைகளை கொண்டு போறாங்க. அதுல ஆபேலின் காணிக்கையும் கர்த்தர் ஏற்றுக்கொள்ளுகிறார். காயின் காணிக்கையும் ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளல. ஸோ அப்படி பார்க்கும்போது காயின் என்ன செய்யறான்? நிலத்தை பயிரிடுகிறவனா இருக்கிறான். ஆபேல் ஆடுகளை மேய்க்கிறவனா இருக்கிறான். அப்ப இதுல ஒரு கான்செப்ட் என்ன இருக்கு அப்படின்னா, இந்த ஆபேல் எதை விசுவாசிச்சிருக்கா? இப்ப தோட்டத்துல இருந்து வெளியே வந்துட்டாங்க. வந்தப்புறம் ஆதாமும் ஏவாளும் என்ன செய்திருப்பாங்க? தன்னுடைய பிள்ளைகளுக்கு தன்னுடைய கதைகளை சொல்லி கொடுத்திருப்பாங்க. அப்ப நாங்க இப்படி கீழ்ப்படியாமையினால ஒரு பாவம் செய்தோம், அதனால நாங்க நிர்வாணிகள் ஆக்கப்பட்டோம். நிர்வாணி ஆனனால அதை நிவர்த்தி செய்கிறதற்கு ஆண்டவர் ஒரு ஆட்டுக்குட்டியை அடிச்சு அந்த தோலுடையதான் எங்களுக்கு தந்து விட்டாரு அப்படிங்கிற காரியங்களை சொல்லியிருப்பாங்க. இதை முழுமையா நம்பினது யாரு? நம்பி அதை உணர்ந்து செயல்பட்டது யாரு அப்படின்னு பார்த்தா ஆபேல். அப்ப ஆபேல் நினைக்கிறான், நம்ம ஒரு உண்மையான ஒரு பலியை அவருக்கு கொடுக்கணும், ஒரு ஜீவனுள்ள பலியை ஆண்டவருக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன செய்யறான்? இதை ஆட்டுக்குட்டியை பலி கொடுக்குறான். ஆனா காயின் எப்படின்னா அதை ஒரு பெரிய பொருட்டாவே எடுத்துக்கல. ஏதோ ஆண்டவருக்கு கொடுக்கணும் அப்படின்னு கொடுத்த மாதிரி அவன் என்ன செய்யறான்? கொடுக்குறான். ஒரு ஜீவனுள்ள பலியாக ஆண்டவருக்கு கொடுக்கல. ஏன்னா ஆண்டவர் காணிக்கையை ஏற்றுக்கொள்ளும் போது எப்போதுமே எதை பார்த்து ஏற்றுக்கொள்ளுகிறாரு? நம்ம இருதயத்தை பார்த்துதான். நம்ம எவ்வளவு கொடுக்குறோங்கிறது இல்லை, எப்படி கொடுக்குறோம், மனதார கொடுக்குறோமா? ஆண்டவர் சொல்றாரு புதிய ஏற்பாட்டில் நம்ம பார்க்கும்போதும் 2 காசு போட்ட விதவைக்கு காணிக்கை ஆண்டவர் அங்கீகரித்தாருன்னு சொல்லியிருக்கு. அப்போ
ஆண்டவர் அந்த இருதயத்தை தான் பார்க்கிறாரு. இருதயத்துல ஆபேலின் காணிக்கை எப்படி இருக்கு? ரொம்ப அது அவனுக்கு இருதயத்திலே அது அவன் மனசார அது கொடுத்துருக்காங்கிறது ஆண்டவருடைய அக்செப்டன்ஸ்ல நமக்கு தெரியுது. அப்போ ஆண்டவர் அதை அங்கீகரிக்காத உடனேயே இவனுக்கு பொறாமை வருது. பொறாமை. அப்போ 3வது பாவம் என்ன வருது? பொறாமை. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தோம் கீழ்ப்படியாமை, 2வது குற்றம் சாட்டுதல், தவறை ஒத்துக்கொள்ளாத தன்மை, அடுத்தவங்களுக்கு மேல பழி போடுதல். 3வது பார்க்கும்போது பொறாமை வருது. அப்போ இந்த நியாயமா இந்த காயினுக்கு யார்கிட்ட கோபம் வந்திருக்கணும்? ஆண்டவர்கிட்ட வந்திருக்கணும். எனக்கு காணிக்கை ஏன் அக்செப்ட் பண்ணலன்னு. ஆனா இவனுக்கு கோபம் யார்கிட்ட வருது? ஆபேல்கிட்ட வருது. அப்போ இதை பார்த்த உடனே ஆண்டவர் எச்சரிப்பை ஒன்று கொடுக்குறாரு. ஆண்டவர் எச்சரிக்கிறார், நீ இப்படி என்ன செய்யாத, அவன்கிட்ட நீ இது கோபம் கொள்ளாத, ஏன் உனக்கு முகநாடி வேறுபட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. இவன் அந்த கோபத்தையும் தாண்டி என்ன செய்யறான், அதுல உணர்வடையாம வரும்போது அவனுக்குள்ள அடுத்த ஒரு பாவம் வருது. என்ன? எரிச்சல். அந்த எரிச்சலின் ஆவி அவனுக்குள்ளால வருது. அவன் என்ன செய்யறான், அவனுக்கு முகநாடி வேறுபட்டிருக்கு. வயல்ல போய் ஆபேல்கிட்ட நல்லா பேசுனது மாதிரி பேசி அவனை என்ன செய்யறான், அங்க வச்சு கொன்னு போடுறான். அப்ப கொன்னு போடும்போது இவனுக்கு என்ன அதுக்கு முன்னாடி ஆண்டவர் கேட்கிறாரு, முகநாடி வேறுபடும் போதே, நீ அந்த எரிச்சலோடு இருக்கும் போதே ஆண்டவர் திருப்பியும் அவனை பாயிண்ட் அவுட் பண்றாரு. நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ, நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும் அப்படின்னா திருப்பி ஆண்டவர் ஒரு கருணை காட்டுறாரு. என்ன சொல்றாரு? அவன் ஆசை உன்னை பற்றி இருக்கும், நீ அவனை ஆண்டு கொள்வாய். இப்படியெல்லாம் சொன்ன பிறகும் காயனுக்கு இருதயமும் என்ன செய்யல, மாறவே இல்லை. காயனுடைய இருதயம் கடினப்பட்டு கொண்டே இருக்கு. அந்த இருதயம் கடினப்பட பாவங்கள் கூடிக்கொண்டே இருக்குது. இப்ப கோபமான காயின் என்ன செய்யறான்? எரிச்சல் அடைகிறான். எரிச்சல் அடைந்த காயின் கொலை செய்கிறான். கொலை செய்து என்ன செய்யறான்? அந்த ஆபேல கொன்னு போடுறான். இப்போ இந்த ஆபேல பார்க்கும்போது இந்த ஆபேல் எப்படி இருக்கிறான்? ஒரு தேவபக்தி உள்ள சந்ததியை பெறுகிறதற்கு உரியவனா இருக்கான். ஆண்டவருக்கு அந்த ஜீவனுள்ள பலியை கொடுத்து ஆண்டவருக்கு நேசமாக அவன் நடந்து கொள்ளுகிறான். அப்படி இருந்த அந்த சந்ததியை என்ன செய்யறான்? இவன் கொன்னு போடுறான். அப்ப அந்த சந்ததியை அழித்து போடுறான். அந்த ஆபேலை கொலை செய்தான்னு ஆதியாகமம் 4:8 சொல்லுது. அப்போ ஆண்டவர் கேட்கிறாரு, உன் சகோதரனாகிய ஆபேல் எங்கே அப்படின்னு கேட்கிறாரு. அவன் என்ன பதில் சொல்றான்? நான் அறியேன், என் சகோதரனுக்கு நான் காவலாளியோ. அப்போ அப்படி கேட்கும்போது, அப்போ ஒரு தப்பு பண்ணி அந்த தப்பை நீ செஞ்சியான்னு கேட்கும்போது இப்போ அவங்களுக்கு என்ன வருது? அவனுக்கு என்ன வருது? துணிகரமா பதில் சொல்றான். நான் என்ன எனக்கு சகோதரனுக்கு நான் காவலாளியோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாவங்கள் பெருகி கொண்டே போகுது. ஃபர்ஸ்ட் ஆதாமேவாள் கீழ்ப்படியாமை, குற்றம் சாட்டுதல், அதோட அவங்க தோட்டத்திலேருந்து துரத்தப்பட்டாங்க. அதுக்கப்புறம் இவங்க பார்க்கும்போது என்ன வருது? இவனுக்குள்ளால பொறாமை வருது. பொறாமை இருக்கும் போதே ஆண்டவர் எச்சரிக்கிறாரு. அதையும் அவன் கேட்காத பிறகு அவனுக்கு எரிச்சல் வருது. அந்த எரிச்சலா இருக்கும் போதும் ஆண்டவர் திருப்பியும் அவனுக்கு தயவு காட்டுறாரு. என்னது? உன் சகோதரனுடைய ஆசை உண்மையில் பற்றி இருக்கும், நீ அவனை ஆண்டு கொள்வ, நீ நன்மை செய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அப்படி ஒரு ஆப்ஷன் கொடுத்த பிறகு அதை கூட அவன் சூஸ் பண்ணல. அவன் அப்பயும் என்ன செய்யறான்? தன்னுடைய இருதயத்தை திருப்பி கொள்ளுகிறான். திருப்பி அது எங்க போய் நிக்குது? கொலையில நிக்குது. கொலை செய்த பிறகும் அவனுக்கு என்ன வருது? துணிகரம். அந்த துணிகரம் ரொம்ப ஒரு கஷ்டமான இது. அது சங்கீதம் 19:13 சொல்லுது. தாவீது சொல்ற, துணிகரமான பாவங்களுக்கு உமது அடியேனை விலக்கிக்காரும், அவைகள் என்னை ஆண்டு கொள்ள ஒட்டாதிரும், அப்பொழுது நான் உத்தமனாகி பெரும் பாதகத்துக்கு நீங்களா இருப்பேன். ஏன் அப்படின்னா, முதல்ல யாரா இருந்தாலும் முதல்ல தவறு செய்யும் போது அதை காணாம ஒழிச்சுதான் செய்வாங்க. அது கொஞ்ச நாள் ஆக ஆக பழக இருதய கடிதத்து நிமித்தம் அது என்ன ஆயிரும்? என்ன தப்பு செய்தாலும் அத பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு துணிகரமான ஒரு எண்ணம், ஒரு இருதயம் இருக்கும். அந்த துணிகரமான இருதயம் இருக்கும்போது பாவத்திலேருந்து நமக்கு மீட்பு கிடைக்காது. அது பாவத்தே இல்லை, நம்ம மூழ்கி போயிட்டோம்னு அர்த்தம். அப்படி ஒரு துணிகரம் நமக்குள்ள வந்துட்டுன்னா நமக்கு என்ன, நம்ம ஒரு அந்த பாவம் செய்கிறதுல ஒரு முத்தன ஸ்டேஜ்ல இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். அப்போ நம்மளும் யோசிச்சு பார்ப்போம், இப்படிப்பட்ட பாவங்கள் நம்ம கிட்ட இருக்கா அப்படிங்கிறத நம்மளும் யோசிச்சு பார்க்கணும். இப்ப இவனுக்கு என்ன திருப்பி ஆண்டவர் சாபத்தை கொடுக்குறாரு. ஆனாலும் இவ்வளவு துணிகரமான பாவம் செய்த பிறகும் ஆண்டவர் எவ்வளவு இரக்கமுள்ள தேவன்னு பார்த்துக்கோங்க. ஆண்டவர் திருப்பி அவனுக்கு ஆதியாகமம் 4:15 பார்க்குறாரு. பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, அவனை சபிக்கிறாரு, நீ வெளியே போ,
பூமியில் நீ சபிக்கப்பட்டிருப்பாய். நீ நிலத்தை பயிரிடும் போது அது தன் பலனை இனி உனக்கு கொடாது. நீ பூமியில் நிலையற்று அலைகிறவனாய் இருப்பாய். இப்போ இந்த இந்த தண்டனைய நீ அலைகிறவனா இருப்பான்னு சொன்ன உடனேயே அவன் என்ன செய்யறான்னா அதுல இருந்து தப்புகிறதற்கு ஆண்டவர்கிட்ட போய் கேட்கறான். ஆண்டவரே, என்னை பாக்குறவங்க எல்லாம் என்னை கொன்னு போடுவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட எனக்கு இந்த தண்டனை எனக்கு சகிக்க முடியாது அப்படின்னு ஆண்டவர்கிட்ட கேட்கறானே தவிர, ஆண்டவரே என்னை மன்னிங்கன்னு அவன் கேட்கவே இல்லை. என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரே, நான் உங்ககிட்ட வாரேன் அப்படின்னு சொல்லிட்டு காயின் கேட்கவே இல்லை. அவனுடைய இருதயம் அவ்வளோ துணிகரம் கொண்டது. அப்படி கடினப்பட்டு போச்சு. கடினப்பட்டு போய் அவன் மன்னிப்பை கேட்கவே இல்லை. அவன் கேட்கறான், என்ன எனக்கு இதுல இருந்து ரெஸ்கியூ பண்றதுக்கு நீங்க ஒரு வழி தாங்க அப்படின்னு தான் கேட்கறானே தவிர, ஆனாலும் பாருங்க ஆண்டவர் அதுக்கும் ஒரு வழியை கொடுக்கிறாரு. அவனுக்கு மேல ஒரு அடையாளத்தை போட்டு, நீ காயினை பிடித்து கொல்றவங்களுக்கு மேல 7 பழி சுமரும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றாரு. இருந்த பிறகும் அப்படி ஆண்டவர் கிருபை இறங்கின பிறகும் அவன் என்ன செய்யறான், ஆண்டவரை விட்டு கர்த்தருடைய சன்னதியை விட்டு புறப்பட்டு ஏதேனுக்கு கிழக்கான நோத் என்னும் தேசத்துல போய் அவன் என்ன செய்தானா, குடியிருந்தானா. அப்போ அது ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் சொல்லுது. அப்போ அப்படி அவன் ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு அவன் விலகி போனான். அப்படி விலகி போய் அவன் ஒரு சந்ததி அடுத்தது உருவாகுது. அந்த சந்ததியை பார்க்கும்போது அது அந்த கர்த்தருடைய அந்த தேவ சந்ததியை உருவாக்குகிற ஒரு சந்ததியா இல்ல. காயின் ஏனோக்கு பெறுகிறான், ஏனோக்கு ஈராத்தை பெறுகிறான், ஈராத்து மெகுயவேலை பெறுகிறான், மெகுவேல் மெத்தூசலாவை பெறுகிறான், மெத்தூசவேலை பெறுகிறான். அடுத்தது லாமேக்கு. இந்த லாமேக்கு வரைக்கும் ஒரு ஒய்ஃப். லாமேக்கிலேருந்து வரும்போது லாமேக்கு 2 பெண்களை திருமணம் பண்ணி கொள்ளுகிறான். ஆதாள் சில்லாள்ல 2 பிள்ளைங்க. அந்த 2 பிள்ளைங்களும் அவங்களுக்கு வருகிற பிள்ளைகள் யாரெல்லாம்னா யாபால் தூபால் காயின் அப்படின்னு 2 பேர் வராங்க. இந்த லாமேக்கு எப்படிப்பட்டவனா இருக்கான்னா இதை விட வசா இருக்கான். எப்படி இருக்கு? ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 23, 24 அந்த வசனத்தை சொல்லுது. அவன் என்ன சொல்றான்னா, எனக்கு காயம் உண்டாக ஒரு மனுஷனை கொன்றேன், எனக்கு தழும்புண்டாக ஒரு வாலிபனை கொலை செய்தேன். காயினுக்காக 7 பழி சுமருமானால் லாமேக்குக்காக 77 பழி சுமரும் அப்படின்னு. அப்ப ஆண்டவர் காயினுக்கு ஒரு அவன் கேட்டதுக்கு ஒரு இரக்கத்தை ஆண்டவர் கொடுத்தா, இந்த இரக்கத்தை அவன் ஒரு அட்வான்டேஜா எடுத்துக்கிறான். அவன் என்ன சொல்றான், காயினுக்காக 7 பழின்னா எனக்காக 77 பழி சுமரும். அப்போ அவங்க தப்பு செய்கிறத அவங்க அதை புரிந்து கொள்ளவே இல்லை. நம்ம தவறு செய்கிறோங்கிறத புரிந்து கொள்ளவே இல்லை. அதை ஒரு அட்வான்டேஜா எடுத்துக்கொள்ளுகிறாங்க. இப்படி பூமி என்ன செய்யுது, அந்த பாவத்துல நிரம்பி கொண்டே இருக்குது. அப்போ கீழ்ப்படியாமையில தொடங்கி, குற்றம் சாட்டுதல்ல தொடங்கி, பொறாமை, எரிச்சல், கொலை, இப்போ ஒவ்வொருக்கு இடையிலே ஆண்டவர் ஒரு எச்சரிப்பை கொடுக்கிறாரு, ஒரு இரக்கத்தை காட்டுறாரு. எது செய்தோம் என்ன செய்யல, மனுஷனுக்கு எண்ணம் ஆண்டவர்கிட்ட திரும்பணும்னு இல்லை, ஆண்டவரை விட்டு அவன் ஆண்டவருடைய சன்னதியை விட்டு அவன் விலகிதான் யார் செய்தா, இந்த காயின் போனான். அதுக்கப்புறம் ஆண்டவர் பார்க்குறாரு. அதுக்கப்புறம் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் திருப்பி ஒரு பிள்ளை பிறக்குது. அந்த பிள்ளைக்கு பேர் தான் என்ன, சேத்து. இந்த சேத்தை ஆண்டவர் எப்படி கொடுக்குறாருன்னா, இந்த ஆபேலுக்கு பதிலாக அந்த சேத்தை கொடுக்குறாரு. அப்போ இந்த சேத்துக்கு வம்சம் பூமியில உண்டாகுது. சேத்துக்கு மகன் ஏனோஸ். இவனுக்கு காலத்துல பார்த்தா மனுஷர் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. மனுஷர் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள். அப்போ ஒரு தேவபக்தி உள்ள சந்ததி உருவாக தொடங்குது அடுத்தது. அப்ப இந்த ஏனோஸ் அடுத்தது பார்த்தா கேனானை பெற்றான் வருது. அவன் மகாலயில பெற்றான். அடுத்தது யாரேத்தை பெற்றான். அவன் ஏனோக்கை பெற்றான். இந்த ஏனோக்கு ரொம்ப நல்ல ஒரு மனுஷன். இந்த ஏனோக்கை பார்க்கும்போது தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்த மனுஷன். தேவனோடு சஞ்சரித்து அப்படியே எடுத்துக்கொள்ளப்பட்ட மனுஷனாக யாரு, இந்த ஏனோக்கு. இந்த ஏனோக்குக்கு ஒரு மகன் இருக்கான், அவன் மெத்துசலா. அந்த மெத்துசலா பெற்ற பிறகு அந்த மெத்துசலா லாமேக்கை பெற்றான். இந்த லாமேக்கு நோவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனுஷனை பெறுகிறான். இந்த நோவா அப்படின்னு சொல்லிட்டு இந்த இவனுக்கு ஏன் பேர் போட்டாரு அப்படின்னா, ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் சொல்லுது, கர்த்தர் சபித்த பூமியிலே தமக்கு உண்டான வேலையிலும் நம்முடைய கைகளின் பிரயாசத்திலும் இவன் நம்மை தேற்றுவான் என்று சொல்லி அவனுக்கு நோவான்னு பெயர் போடுறாரு. இந்த நோவா அதுக்கப்புறம் அவர் என்ன செய்யறார், சேம் காம் யாபேத் அப்படின்னு சொல்லிட்டு 3 பிள்ளைகள் அவனுக்கு பிறக்கிறது. இப்படி ஒரு தெய்வ சன்னதி உருவாகி அப்படியே வந்துட்டு இருக்கு. இன்னொரு சைட்ல பார்த்தா இன்னொரு ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஒரு சன்னதி உருவாகிட்டு இருக்கு. இப்படி கொஞ்சம் நாட்கள் ஆகும்போது
திருப்பியும் பாவம் உலகத்துக்குள்ள வருது. என்ன பாவம் அப்படின்னா, மனுஷர் பூமியின் மேல் பெருக தொடங்கி அவர்களுக்கு குமாரத்திகள் பிறந்த போது, இப்போ உலக மக்களும் பெருகி குமாரத்திகள் பிறகுறாங்க. இவங்க என்ன செய்யறாங்க, இந்த தேவ சந்ததி ஒண்ணு தனியா இருக்கு, மனுஷ சந்ததி ஒண்ணு தனியா இருக்கு. அந்த 2 சன்னதிக்கு இடையில என்ன செய்யறாங்க, பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் வாழத் தொடங்குறாங்க. அதுதான் ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்லுது, தேவகுமாரர் மனுஷகுமாரத்திகளை அதிக சௌந்தரியம் உள்ளவர்கள் என்று கண்டு அவர்களுக்குள்ளே பெண்களை தெரிந்து கொண்டார்கள். அப்போ தேவகுமாரன் சொல்லும்போது இந்த சேத்துக்க வம்சம், இந்த வம்சத்துல உள்ளவங்க என்ன செய்யறாங்க, காயினின் வம்சத்துல உள்ள அந்த மனுஷகுமாரத்திகளை தெரிந்து கொண்டதுனால அவங்க என்ன செய்யறாங்க, அவங்களுக்கு பிள்ளைகள் எப்படி இருக்குன்னா உலகத்தின் பிள்ளைகளா போகுது. ராட்சதர்களை போல என்ன செய்யுது, இந்த பிள்ளைகள் போகிறாங்க. தேவபக்தி உள்ள சந்ததி உருவாகவில்லை. அப்ப ஆண்டவர் சொல்றாரு 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 14, 15, 16 அந்த வசனங்களை பார்க்கும்போது, அந்நிய நுகத்தில் அவிசுவாசியுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக, கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவேது, அவிசுவாசியுடனே விசுவாசிக்கு பங்கேது இப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறாரு ஆண்டவர் சொல்ற. அப்போ நம்ம அவிசுவாசிகளுக்கும் விசுவாசிகளுக்கும் இடையில என்ன செய்யக்கூடாது, சம்பந்தம் கலக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப இங்கேயும் என்ன செய்யுது, பாவம் உருவாகுது, ஒரு தேவபக்தி உள்ள சந்ததியை உருவாக்க முடியல. அப்படி இருக்கும்போது ஆண்டவர் சொல்றாரு, ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல சொல்லியிருக்கு, என் ஆவி என்றைக்கும் மனுஷனோடு போராடுவதில்லை, அவன் மாம்சம் தானே, அவன் இருக்க போகிற நாட்கள் 120 வருஷம் என்றார். அப்போ இனி என்ன செய்யாது, மாம்சத்தோடு என் ஆவி போராடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றாரு. மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்து நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததே என்றும் கர்த்தர் கண்டு தான் பூமியில் மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். அது அவர் இருதயத்திற்கு விசனமா இருந்தது. அப்போ அந்த பூமியில பாவம் பெருகுச்சு. என்னெல்லாம் பாவம் பெருகுது, ஆண்டவர் எவ்வளவோ எக்ஸ்கியூஸ் கொடுக்குறாரு, எவ்வளவோ கருணை காட்டி பாக்குறாரு, எவ்வளவோ அதுக்கு ஆப்ஷன்ஸ் கொடுத்து பாக்குறாரு, சொல்லி பாக்குறாரு. ஆனா என்ன செய்யல, மனுஷன் கேட்கறதாவே இல்ல. முதல் பாவம் கீழ்ப்படியாமை, 2வது குற்றம் சாட்டுதல், தவறை ஒத்துக்கொள்ளாத தன்மை, 3வது பார்க்கும்போது பொறாமை, அடுத்தது எரிச்சல், கொலையிலிருந்து துணிகரமான பாவம், அதுக்கப்புறம் அப்படியே தேவபக்தி உள்ள சந்ததி உருவாகாதபடிக்கு